ஹாய் விவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். இன்று மீண்டும் ஒரு கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதற்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். கடந்த வாரம் இந்த நிகழ்ச்சியை எம்மால் வழங்க முடியவில்லை. காரணம் நாம் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. உங்களுக்கு தெரியும், நானும் மேல் மாகாணத்துக்குள் வசிப்பவன். அதனால் இப்பொழுது லாக்டவுனுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றேன். வெளியே இறங்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்று பலரிடமிருந்து எங்களுக்கு தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் இணைய வாயிலாகவும் கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதனால் எமது ரசிகர்களின் எமது நேயர்களின் வேண்டுகோள் கருதி எப்படியாவது இந்த நிகழ்ச்சியை வழங்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் தான் இப்பொழுது இறங்கியிருக்கின்றோம். இதில் தொழில்நுட்ப ரீதியாக சில கோளாறுகள் இருக்கலாம், சில பிழைகள் ஏற்படலாம், வீட்டுக்குள் இருந்து செய்கின்ற விடயம். எனவே அவற்றை பொருட்படுத்தாது நாம் சொல்லுகின்ற கருத்தில் மட்டும் கவனம் செலுத்தி எமக்கு ஆதரவு அளிக்குமாறு மிகவும் அன்போடு ஆரம்பத்திலேயே நான் உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் உங்களுக்கு பேசி வந்த விடயம் கடந்த 3 அல்லது 4 நிகழ்ச்சிகளில் தொடராக அரசியல் யாப்பின் 20வது திருத்தம் குறித்து ஒரு கதை சொல்வது போல் அதன் ஒவ்வொரு கட்டத்தையும் நாம் உங்களுக்கு விளக்கியிருந்தோம். இப்பொழுது அது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. 3/2 பெரும்பான்மையோடு நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இலங்கையின் பாராளுமன்ற வரலாற்றில் மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு 3/2 பெரும்பான்மையுடன் ஒரு சட்டம் மூலம் நிறைவேற்றப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாக இருக்கின்றது. இதன் மூலம் ஜனாதிபதி ஒரு முழுமையான அதிகாரம் கொண்ட ஒரு மனிதராக, கிட்டத்தட்ட ஒரு தன்னிச்சையாக எதையும் செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க மனிதராக, அதிகாரமிக்க மனிதராக அவர் மாற்றப்பட்டிருக்கின்றார். அவருடைய கரங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. 1978ஆம் ஆண்டில் JR ஜெயவர்தனவால் கொண்டு வரப்பட்ட அரசியல் யாப்பின் சகல அம்சங்களையும் சேர்த்து அதற்கு அப்பாலும் சென்று ஜனாதிபதியை மேலும் வலுவூட்டும் வகையில் தான் இந்த திருத்தம் இப்பொழுது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. இங்கே முக்கியமான பேசு பொருளாக, முக்கியமான கருத்தாக அமைந்திருப்பது இந்த திருத்தத்துக்கு ஆதரவளித்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலை பற்றி. நாம் இது பற்றி தொடர்ந்து பேசி வந்ததால் இந்த முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களின் வாக்களிப்பு தொடர்பாகவும் நாங்கள் சற்று உங்களோடு பேச வேண்டியிருக்கின்றது. இதற்கு காரணம், இயல்பாகவே இந்த பாராளுமன்ற உறுப்பினர்களின் நிலை பற்றி அவர்களை தெரிவு செய்த மக்களுக்கு நன்றாக தெரியும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள், எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் கூட இந்த தேர்தல் முறையின் கீழ், தற்போது அமலில் இருக்கின்ற இந்த விகிதாசார தேர்தல் முறையின் கீழ், ஒரு கட்சிக்கு இவர்களை விட்டால் வேறு வேட்பாளர்களும் இல்லை, மக்களுக்கும் இவர்களை விட்டால் வேறு வேட்பாளர்களும் இல்லை என்ற ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் முறை இந்த நாட்டில் அமுலில் இருக்கின்ற வரைக்கும் நல்லவர்கள், நாணயமானவர்கள், நம்பிக்கையானவர்கள், சமூகப்பற்றுள்ளவர்கள், கொள்கைவாதிகள், இப்படி நல்ல பண்புகள் மிக்க எவருமே அரசியலில் இருக்க முடியாது. அப்படி என்றால் யார் அரசியலில் இருப்பார்கள், இப்பொழுது இருக்கின்றவர்களின் பண்பு என்பன என்பது குறித்து நான் உங்களுக்கு விளக்க தேவையில்லை. நீங்களே அதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அந்த நிலைமைக்குத்தான் நாங்கள் இப்பொழுது தள்ளப்பட்டிருக்கின்றோம். இங்கே முஸ்லிம் அரசியல்வாதிகளை மட்டும் குறை கூற வேண்டாம். முஸ்லிம் அரசியல்வாதிகளை குறை கூறுவதால் எந்த பலனும் இல்லை. அவர்களை தெரிவு செய்தவர்கள் நீங்கள், மக்கள். தெரிந்தும் மீண்டும் அதே நபர்களை தெரிவு செய்தீர்கள். அதன் பலனை நீங்கள் இப்பொழுது அனுபவிக்கின்றீர்கள், அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். அவர்களை தெரிவு செய்துவிட்டு இப்பொழுது நீங்கள் அவர்கள் மீது குறை கூறி கொண்டிருப்பதில் எந்த பலனும் இல்லை. இது முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு மட்டும் உரிய லட்சணமும் அல்ல. பெரும்பான்மையான பாராளுமன்ற உறுப்பினர்கள் இப்பொழுது இந்த மாதிரியான நிலைமையில் தான் இருக்கின்றார்கள். நீங்கள் அரசியல் யாப்பின் திருத்தங்களை எடுத்து பார்த்தால், ஏனைய சட்ட திட்டங்கள், பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற சட்டங்கள் எல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும், ஒரு நாட்டின் மூல சட்டம், பிரதான சட்டம், ஒரு தனி மனிதனை அதிகாரம் உள்ளவனாக ஆக்குவது அரசியல் யாப்பாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த அரசியல் யாப்பு தொடர்பாக மட்டுமே நாங்கள் பார்த்தாலும் கூட 18, 19, 20 என இந்த 3 திருத்தங்கள் அடுத்தடுத்து கொண்டு வரப்பட்ட போதும் பாராளுமன்றத்துக்குள் பெரும்பாலானவர்கள் இதே நபர்களாகத்தான் இருந்தார்கள். 18ஐ ஆதரித்தவர்கள் 19ஐயும் ஆதரித்தார்கள், 19ஐ ஆதரித்தவர்கள் 20ஐயும் ஆதரித்தார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களுள் ஒரு சிலர் தான் அவ்வப்போது மாறி இருக்கின்றார்களே தவிர, ஒரு சில புதுமுகங்கள் தான் வந்திருக்கின்றனவே தவிர, பெரும்பாலானவர்கள் அப்படியே தான் இருந்தார்கள். ஒரு தனி மனிதனுக்காக வேண்டி திருத்தப்பட்ட திருத்தம் தான் 18வது திருத்தம். அந்த திருத்தத்தை பெரும்பாலானவர்கள் பாராளுமன்றத்தில் ஆதரித்தார்கள். அதன் பிறகு நீண்ட காலமாக இந்த நாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்த, அதாவது 78இல் இந்த அரசியல் யாப்பு அறிமுகத்துக்கு வந்தது முதல் அது மாற்றப்பட வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டு வந்ததன் அதற்கு இசைவாக முதலாவதாக கொண்டு வரப்பட்ட திருத்தம் தான் 19வது திருத்தம்.
19வது திருத்தத்துக்கும் இதே உறுப்பினர்கள் தான் ஆதரவாக வாக்களித்தார்கள். இப்பொழுது 20வது திருத்தம் மீண்டும் பழைய நிலைமைக்கு சென்று ஒரு மனிதனை கிட்டத்தட்ட ஒரு சர்வாதிகாரியாக ஆற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. அதற்கும் இதே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களித்திருக்கின்றார்கள். எனவே இதுதான் பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லோருடைய நிலையாகவும் இருக்கின்றது. இந்த பாராளுமன்றத்தில் நிகழ்த்தப்பட்ட இந்த திருத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட உரைகளை சற்று அவதானமாக செயல்படுத்தீர்கள் என்று சொன்னால் இங்கு விரிவாக சொல்வதற்கு நேரமில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் M.A. சுமந்திரன் மிக விரிவாக மிக விளக்கமாக இதை அவர் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இது தொடர்பான சில முக்கிய அம்சங்களை நாங்கள் நோக்குகின்ற பொழுது இந்த திருத்தத்திற்கு முஸ்லிம் உறுப்பினர்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்பதுதான் எல்லோர் மத்தியிலும் இருக்கின்ற ஒரு பிரதான கேள்வியாக இருக்கின்றது. அதற்கு காரணம் என்னவென்று அவர்களால் கூட சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். வளமையாக அவர்கள் மீது மக்கள் என்ன விதமான குற்றச்சாட்டுக்களை சுமத்துகின்றார்களோ அதே குற்றச்சாட்டுக்களை தான் இப்பொழுதும் சுமத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதில் எந்த அளவு உண்மை இருக்கின்றது பொய் இருக்கின்றது என்பது எங்களுக்கும் தெரியாது. ஆனால் சமூக ஊடகங்களில் கைமாறப்பட்ட தொகைகள் தொடர்பாக கூட சில கருத்துக்கள் வெளியாகியிருந்ததை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் ஆதாரமின்றி பொறுப்பின்றி நாங்கள் எதையும் சொல்ல முடியாது என்ற காரணத்தினால் அந்த விடயத்தை விட்டுவிடுவோம். ஆனால் ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த தேர்தல் முறை அமலில் இருக்கின்ற வரைக்கும் இவ்வாறான பித்தலாட்டக்காரர்கள் தான் தொடர்ந்து பாராளுமன்றத்துக்குள் இருக்க முடியும். அவ்வாறு தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எங்களுக்கு நாங்கள் முஸ்லிம்கள் என்பதால் எங்களது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இந்த விடயத்தில் குற்றவாளிகள் போல் தெரிகின்றார்கள். ஆனால் எல்லோரும் இதே விதமான குற்றங்களை புரிந்து கொண்டு தான் இருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தங்களுடைய நியாயங்களை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கான வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் எம்மவர்கள் என்ன செய்வதென்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதிலும் மிகவும் மோசமான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், ஒரு கட்சியின் தலைவர் இந்த 20வது திருத்தத்துக்கு எதிராக தானே ஒரு மனுவை தாக்கல் செய்து உச்சநீதிமன்றத்தில் தானே அந்த மனு சார்பாக ஆஜராகி மிகவும் காத்திரமான வாதங்களை முன்வைத்துவிட்டு பாராளுமன்றத்துக்குள் தன்னுடைய சகாக்கள் சாதகமாக வாக்களிக்கும் பொழுது அமைதியாக இருக்கின்றார். 4 பாராளுமன்ற உறுப்பினர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாத ஒரு நபர் எப்படி இந்த சமூக பிரச்சனையில் வரும் பொழுது அதனை கட்டுப்படுத்த போகின்றார், அதற்கு வழிகாட்டப் போகின்றார் என்று நாங்கள் ஒரு கேள்வியை இங்கே எழுப்ப வேண்டியிருக்கின்றது. இந்த கேள்வியை எழுப்புவதற்கு நியாயமான ஒரு காரணம் இருக்கின்றது. எந்த விதமான தனிப்பட்ட குரோதங்களும் எவரோடனும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அவர்கள் தங்களை சமூக தலைவர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். தான் இந்த சமூகத்தின் தலைவன், தான் இந்த சமூகத்தின் பிரதிநிதி, அரசியல் தலைவன் என்று தன்னை நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வாறு நினைத்துக் கொண்டிருக்கும் ஒருவருக்கு 4 உறுப்பினர்களை பாராளுமன்றத்துக்குள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொண்டிருக்க முடியாவிட்டால் அவரை எப்படி இனிமேல் தலைவர் என்று ஏற்றுக்கொள்வது என்பது இப்பொழுது பொது அரங்கில் கேட்கப்படுகின்ற ஒரு கேள்வியாக இருக்கின்றது. இதுவரை அவர் இந்த கேள்விக்கு பதில் எதுவும் சொல்லாமல் மௌனம் சாதித்துக் கொண்டிருப்பதையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல் மற்றவர், அவருடைய தலைமைத்துவத்துக்கு போட்டியான மற்றவர், நான் யாரையும் பெயர் குறிப்பிட்டு பேச விரும்பவில்லை, ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்லுகின்றேன் என்று. மற்றவர், அவரிடம் இருப்பது 3 உறுப்பினர்கள், அவர்களை கட்டுப்படுத்திக் கொள்ள முடியாது. அவர் இப்பொழுது ஒரு பெரும் சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கின்றார். எனவே அந்த சிக்கலில் இருந்து வெளியே வர வழி தெரியாமல் தடுமாறிக்கொண்டு பாராளுமன்றத்துக்கு மட்டும் வந்து அவரும் அமைதியாக இருக்கின்றார். அவரை சார்ந்தவர்கள் இதற்கு ஆதரவாக வாக்களிக்கின்றார்கள். இதில் வேடிக்கை என்னவென்று சொன்னால், இன்னமும் வேடிக்கை என்னவென்று சொன்னால், நம்மவர்கள் மடையர்கள், பாராளுமன்றத்துக்குள் இருப்பவர்கள் மடையர்கள் என்றே நான் வெளிப்படையாக சொல்லுவேன். அந்த அளவுக்கு மடத்தனமாக அவர்கள் நடந்து கொண்டார்கள். ஒன்று, அவர்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்பதை இன்னமும் அவர்களால் நியாயப்படுத்த முடியவில்லை. கோமாளித்தனமான காரணங்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். பத்திரிகையாளர்கள் முன்னிலையில், அவர்களுடைய ஊர் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் அவர்கள் என்னென்னமோ காரணம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே தேசிய மட்டத்தில் பத்திரிகையாளர்களை அவர்களால் சந்திக்க முடியாது. சந்தித்தால் அவர்களுடைய மானம் போகும். அந்த அளவுக்கு அவர்கள் சமூக வலைதளங்களில் அவர்களை கிழித்து கொண்டிருக்கின்றார்கள், ஏனைய மொழிகளில் என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒருவர் கையில் பட்டி அணிஞ்சிருக்கின்றார், நோ டு 20, 20வது திருத்தம் தேவையில்லை என்று. முகத்தில் மாஸ்க் அணிஞ்சிருக்கின்றார், நோ டு 20, 20வது திருத்தம் தேவையில்லை என்று. ஆனால் வாக்களிப்பின் போது எஸ் கையை உயர்த்துகின்றார். இது என்ன வேடிக்கை? கையில் என்ன இருக்கின்றது, முகத்தில் என்ன இருக்கின்றது என்பது தெரியாமல் கூட அவர் வாக்களிப்பில் கலந்து கொண்டாரா என்ற ஒரு கேள்வி எழுகின்றது. இன்னும் ஒருவர் 20வது திருத்தத்துக்கு நான் எதிர்ப்பு, ஆனால் இரட்டை பிரஜா உரிமைக்கு நான் ஆதரவு என்று விளக்கம் அளிக்கின்றார். இரட்டை பிரஜா உரிமைக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கின்றார். அதிலும்
இந்த அரசியல் யாப்பின் பிரதான திருத்தங்களில் ஒன்றுதான் இந்த 20வது திருத்தம் என்பது, அதாவது உள் திருத்தம். பிரதான திருத்தங்களில் உள்ளே வருகின்ற ஒரு அம்சம். எனவே பிரதான திருத்தத்தை எதிர்த்துவிட்டு உள்ளே வருகின்ற அம்சத்துக்கு அவர் ஆதரவளிக்கின்றார் என்பது மிகவும் வேடிக்கையான ஒரு கருத்தாக இருக்கின்றது. புதியவர் என்பதால் அவர் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரு தடுமாற்றத்தை அங்கே எதிர்நோக்கி இருக்கின்றார் என்பதை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பேசாமல் வாக்களித்து விட்டு சும்மா இருந்திருக்கலாம். அதற்கு அவர் விளக்கம் சொல்ல போய் அந்த மேதாவித்தனமான விளக்கம் தான் மக்களை இன்னும் அவரை நகைப்புக்குரியவராக மாற்றி சிரிப்பூட்டும் ஒரு விடயமாக மாறி இருக்கின்றது. அதாவது இந்த இரட்டை பிரஜா உரிமை திருத்தத்தின் மூலம் அவர் ஒருவரை குறிப்பிடுகின்றார், அந்த நபர் பாராளுமன்றத்துக்கு வருவாராம். அவர் பாராளுமன்றத்துக்கு வந்தால் முஸ்லிம்களின் காவலனாக அவர் பாராளுமன்றத்தில் இருப்பாராம். அவரை கொண்டு முஸ்லிம்கள் தங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள முடியும், அவரை அணுகி தீர்த்து கொள்ள முடியும் என்று அவர் விளக்கம் கூறுகின்றார். இது மிகவும் வேடிக்கையானது. ஒருவேளை அவர் பாராளுமன்றத்துக்குள் வந்தால் அவரை கொண்டு நீங்கள் ஏதாவது செய்து கொள்ள திட்டமிட்டு இருக்கலாம், அது வேறு விடயம். ஆனால் அதற்காக மக்களை மனிதர்கள் என்று நினைத்துக் கொண்டு ஏமாற்ற நினைக்க வேண்டாம். உங்களுக்கு வேறு பொறுப்பு இருக்கின்றது. உங்கள் மீது மக்கள் அதிகளவான நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள். புதியவர் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கின்றது. ஆரம்பத்திலேயே சோரம் போய்விட்டீர்கள் என்ற பெயரை வாங்கி கொண்டீர்கள் என்று சொன்னால் அடுத்த அரசியலில் உங்களை நீங்கள் தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கஷ்டமான விடயமாக இருக்கும். ஒரு நல்ல நண்பன் என்ற வகையிலும் உங்களுடைய அபிமானி என்ற வகையிலும் கூட உங்களுக்கு நான் இதை ஒரு ஆலோசனையாக வழங்குகின்றேன். தயவு செய்து முடிவுகள் எடுக்கின்ற பொழுது பாராளுமன்றத்துக்குள் தீர்க்க தரிசனமாக யோசியுங்கள். உங்களை பிரதிநிதித்துவம் செய்கின்ற மக்கள், நீங்கள் பிரதிநிதித்துவம் செய்கின்ற மக்கள், உங்களை நம்பி வாக்களித்த மக்கள் உங்களிடமிருந்து என்ன எதிர்பார்க்கின்றார்கள், அவர்களோடு ஆலோசனை நடத்துங்கள், அவர்களோடு கலந்து பேசுங்கள். உங்களுடைய கட்சி தலைமைக்கு என்ன தேவைப்படுகின்றது, உங்களுக்கு என்ன தேவைப்படுகின்றது என்பதல்ல இங்கு முக்கியம். மக்களுடைய உணர்வுகள் எப்படி இருக்கின்றன என்பதை பாருங்கள். இந்த அரசாங்கத்தை தொடர்ந்து பதவியில் வைத்திருப்பதாலோ, இந்த அரசாங்கத்துக்கு வாக்குகளை அளிப்பதாலோ, அல்லது இந்த ஜனாதிபதியை இந்த அளவு சர்வாதிகாரம் உள்ள மனிதனாக மாற்றியதாலோ முஸ்லிம் சமூகத்துக்கு என்ன நன்மை கிடைக்கப் போகின்றது, என்ன நன்மையை நீங்கள் பெற்றுக் கொடுக்க போகின்றீர்கள்? இதுதான் உங்கள் மத்தியில் இருக்கின்ற பிரதான கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலை தேடுங்கள். இதற்கு நீங்கள் எந்த அளவு தர்க்கபூர்வமான, எந்த அளவு நியாயமான, மக்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதிலை அளிக்கின்றீர்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுடைய அரசியல் எதிர்காலத்தை நீங்கள் இதற்கு மேல் முன்னெடுத்து செல்லலாம் என்பதை நான் மிகவும் தெளிவாக இங்கே பதிவு செய்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் முஸ்லிம் உறுப்பினர்கள் ஏன் வாக்களித்தார்கள் என்பது அவர்களுக்கே தெளிவில்லாத ஒரு நிலையில் இருந்தாலும் கூட இந்த வாக்களிப்பின் மூலம் அவர்கள் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். தனிப்பட்ட ரீதியில் அவர்கள் பெற்றுக்கொள்ளும் நன்மை என்று நான் சொல்ல வரவில்லை. சமுதாயத்துக்கான சில நன்மைகளை அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அதற்கான பேரம் பேசல்களை அவர்கள் உரிய முறையில் நடத்தியிருந்தால் அது இன்னமும் ரகசியமாக இருக்கின்றது. நாம் வாக்களிப்போம், அதற்கு என்ன தருவீர்கள் அல்லது என்ன செய்வீர்கள், எமது சமுதாயத்துக்கு என்ன செய்வீர்கள் என்றெல்லாம் இவர்கள் எந்த அளவு பேசினார்கள், எதை பற்றி பேசினார்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இந்த அரசாங்கத்தை பொறுத்த மட்டில் முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை அளித்திருக்கின்றீர்கள் என்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும் எவ்வளவு முக்கியமான ஒரு கட்டத்தில் நீங்கள் வாக்களித்திருக்கிறீர்கள் என்று. இந்த 20வது திருத்தம் கொண்டு வரப்பட்ட போது உங்களுக்கு தெரியும் அரசாங்கத்துக்குள்ளேயே பெரும் கொந்தளிப்பு ஏற்பட்டது. விமல் வீரவன்ச, உதயகம்மன் பில போன்ற வாய்வீச்சாளர்கள் அதை பெரிதாக எதிர்த்தார்கள். வாசுதேவ நாணயக்காரர் அவர் பெரிதாக எதிர்த்தார். விதுர விக்ரமநாயக்க, இப்படி பலர் அரசாங்கத்துக்குள் இருந்து கொண்டு பெரும் வாய்வீச்சாளர்கள் நாங்கள் இதை எதிர்ப்போம், விடமாட்டோம் என்றெல்லாம் கூவினார்கள். ஆனால் ஜனாதிபதி ஒரே ஒரு நாள் அவர்களை அழைத்து அவர்களோடு நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இல்லை, எங்களுக்கு ஜனாதிபதி மீது நம்பிக்கை இருக்கின்றது, நாங்கள் இதை ஆதரிப்போம் என்று அவர்கள் சமாளித்துக் கொண்டார்கள். விஜயதாச ராஜபக்ச இதிலிருந்து சற்று ஒதுங்கி இருந்தார். அவர் ஒதுங்கியிருந்தாலும் கூட அவருக்கு வேறு ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டதாக சில தகவல்கள் இருக்கின்றன. அதை பற்றி நாங்கள் இங்கு பேச தேவையில்லை, அது வேறு விடயம். மைத்ரிபால சிறிசேன முன்னாள் ஜனாதிபதி, அவர் மட்டும்தான் இந்த விடயத்தில் கொள்கை ரீதியாக உறுதியாக இருந்தவர். அவருடைய பல பிரச்சனைகள் இருக்கின்றன, பல கோமாளித்தனங்கள், பல பித்தலாட்டங்கள், பல சிறுபிள்ளைத்தனமான விடயங்கள், கருத்துக்கள் என்பன கூட இருக்கின்றன. ஆனால் அவற்றை எல்லாம் மீறி அவர் செய்த ஒரு நல்ல விடயம் இந்த 19வது திருத்தத்தை அவர் அமுலுக்கு கொண்டு வந்தது. 19ஐ அமுலுக்கு கொண்டு வந்தது. 19வது திருத்தம் தான் இந்த நாட்டு மக்கள் 1978ஆம் ஆண்டு அரசியல் யாப்பின் கொடுங்கோன்மை பிடியிலிருந்து அல்லது சர்வாதிகார பிடியிலிருந்து விடுபடுவதற்கு வகுக்கப்பட்ட முதலாவது வழியாக இருக்கின்றது. அந்த முதலாவது வழிக்கு வழி அமைத்தவர் மைத்ரிபால சிறிசேன.
உலகிலேயே தன்னுடைய அதிகாரங்களை குறைத்துக் கொள்வதற்கு தானாகவே விரும்பி முன்வந்த ஒரு ஜனாதிபதி இருப்பார் என்று சொன்னால் அது மைத்ரிபால சிறிசேனவாகத்தான் இருப்பார். தன்னுடைய அதிகாரங்களை சட்டபூர்வமாக தானாகவே குறைத்துக் கொண்டார். எனவே மீண்டும் அந்த அதிகாரங்கள் இன்னொருவருக்கு செல்வதை தான் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டில் அவர் உறுதியாக இருந்தார். அதைத்தான் நாம் அவருடைய பாராட்டுக்குரிய விடயம் என்று சொல்கின்றோம். என்னால் இந்த விடயத்திற்கு வாக்களிக்க முடியாது, நான் வாக்களிப்பில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று அவர் உறுதியாக ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் எழுத்து மூலம் அறிவித்திருந்தார் வாக்களிப்புக்கு முன்னராக. இதன் பிறகுதான் அரசாங்கம் சற்று தடுமாறத் தொடங்கியது. உதயகம்மன் பில, விமல் வீரவன்சம் போன்றவர்களை பேசி சமாளித்தாலும் கூட அவர்களுடைய நிலைப்பாட்டில் ஓரளவு அரசாங்கத்திற்கு சந்தேகம் வந்தது. அதன் பிறகு மைத்ரிபால சிறிசேன முடியவே முடியாது என்று சொல்லிவிட்டார். எனவே அவரை மட்டும் ஒதுக்குவதால் இதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியுமா என்ற ஒரு கேள்வி அங்கே எழுந்தது. சூட்சுமம் வகுப்பவர்கள், சூத்திரதாரிகள், வியூகம் வகுப்பவர்கள் இப்படியெல்லாம் யோசிப்பார்கள். நம்மவர்களுக்கு அப்படி யோசிக்க தெரியாது, அது வேறு விடயம். இவர்கள் யோசிப்பார்கள். அதிலும் இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற இந்த ஜனாதிபதி, இந்த பிரதமர் இந்த விடயங்களில் மிகவும் கெட்டிக்காரர்கள். எனவே அவர்களுடைய அரசியல் வியூகத்தை அவர்கள் வகுத்தார்கள். ஒருவேளை இவர்கள், அதாவது மைத்ரிபால சிறிசேன, அவருக்கு கீழ் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை சேர்ந்த கிட்டத்தட்ட 14 உறுப்பினர்கள் பொதுஜன பெரமுன பட்டியலில் பாராளுமன்றத்தில் இருக்கின்றார்கள். ஒருவேளை மைத்ரிபால சிறிசேன தன்னால் வாக்களிக்க முடியாது என்று வெளியேறும் பொழுது அல்லது ஒதுங்கிக் கொள்ளும் பொழுது அவருக்கு சார்பான அவரோடு இசைந்து செல்லக்கூடிய ஒரு 5-6 பேர் சென்றால் அரசாங்கத்தின் கதி என்னாவது பாராளுமன்றத்தில்? நான் ஆரம்பத்தில் இது பற்றி பேசும் பொழுது குறிப்பிட்டேன், இது இந்த அரசாங்கத்துக்கு தலைப்பிரசவம். இந்த தலைப்பிரசவத்தை எந்த விலை கொடுத்தேனும் மிகச்சிறந்த முறையில் பிரசவிக்க சுகப்பிரசவமாக அமைக்க வேண்டும் என்பது அரசாங்கம் வகுத்த வியூகம். அந்த வியூகத்துக்குள் எல்லாவற்றையும் யோசித்தார்கள். ஒருவேளை மைத்ரிபால சிறிசேன வெளியேறி அவருடன் 3, 4 அல்லது 5 பேராவது வெளியேறினால், இன்னும் 20வது வெளியேறினால் அரசாங்கத்தின் கதி என்னாவது? எப்படி இந்த சுகப்பிரசவத்தை அவர்கள் பாராளுமன்றத்தில் எதிர்கொள்வது என்று யோசித்தார்கள். அப்போதுதான் நம்மவர்களின் தேவை அவர்களுக்கு தேவைப்பட்டது. பாராளுமன்றத்துக்குள்ளே மிக எளிதாக வளைத்து போடக்கூடியவர்கள் யார் என்ற கேள்வி அப்போது எழுந்தது. இதற்கு முன்னரும் அரசியல் யாப்பு தொடர்பான விடயங்களிலும் ஏனைய விடயங்களிலும் இவ்வாறான ஒரு கேள்வி அவ்வப்போது எழுந்திருக்கின்றது. பாராளுமன்றத்துக்குள் மிக எளிதாக வளைத்து போடக்கூடியவர்கள் யார் என்றால் நிச்சயமாக அதற்குள் நம்மவர்கள் மாட்டிக்கொள்வது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. காரணம், அவர்களுடைய அரசியல் வியூகம் அவ்வளவுதான், அவர்களுடைய அரசியல் ஞானம் அவ்வளவுதான், மக்கள் மீது அவர்களுக்கு இருக்கின்ற அக்கறை அவ்வளவுதான். மக்கள், அதாவது நான் சொல்கின்றேன், அவர்களை தெரிவு செய்த மக்கள், மற்ற எல்லோரும் அல்ல, அவர்களை தெரிவு செய்த மக்கள் மடையர்கள். அவர்களை எப்படி வேண்டுமானாலும் தங்கள் வசம் ஈர்த்து வைத்துக் கொள்ளலாம் என்பதில் அவர்கள் மிகவும் கட்டித்தனமாக செயற்படக்கூடியவர்கள். எனவே இந்த ஆதரவுக்கு தேவையான வாக்குகளை பெற்றுக்கொள்வதாக இருந்தால் முஸ்லிம் பாராளுமன்ற உறுப்பினர்களை நாட வேண்டும் என்ற நிலை அப்போதுதான் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டது. அது ஒரு நல்ல சந்தர்ப்பம் முஸ்லிம் அரசியல்வாதிகளுக்கு அரசாங்கத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதற்கு. காரணம், நாங்கள் அரசாங்கத்திலிருந்து மிகவும் விலகி இருக்கின்றோம். இது உண்மையிலேயே முஸ்லிம் சமூகத்துக்கு நல்லதல்ல. ஜனாதிபதி தேர்தலில் நாம் அவர்களின் காலை வாரினோம், அவர்களோடு ஒத்துப்போக மறுத்தோம். சஜித் பிரேமதாச தோல்வி அடைவார் என்பது எல்லோருக்கும் தெரிந்திருந்தது. இருந்தாலும் கூட அவருடைய பின்னால் தான் முழு பேரும் சென்றார்கள். அதனை அடுத்து பொது தேர்தல் வந்தது. பொது தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சி அல்லது சமகி ஜனநாயக கட்சியினால் ஆட்சி அமைக்க முடியாது, பிரேமதாச தரப்பினால் ஆட்சி அமைக்க முடியாது என்பது எல்லோருக்கும் தெளிவாக தெரிந்திருந்தது. இருந்தாலும் அவர்கள் பின்னால் தான் நிலப்பட்டு சென்றிருந்தார்கள். காரணம், இந்த நாட்டில் பெரும்பான்மை சமூகம் அந்த அளவுக்கு ஒற்றுமைப்பட்டிருந்தது. ஜனாதிபதி தேர்தலில் இருந்து அந்த ஒற்றுமையையும் அந்த ஐக்கியத்தையும் கட்டுக்கோப்பையும் நாங்கள் கவனித்து வந்திருக்கின்றோம். இவையெல்லாம் தெரிந்தும் கூட சஜித் பிரேமதாசவின் பின்னால் மடையர்களைப் போல் சென்றார்கள். அரசாங்கத்தோடு ஒரு இணக்கப்பாட்டை, ஒரு வழியை ஏற்படுத்துவதற்கான எந்த வாய்ப்பும் கிடைக்கவில்லை. எனவே முஸ்லிம் சமூகம் அரசாங்கத்திலிருந்து தூர விலகி நின்றது. இந்த விலகல், இந்த இடைவெளியை சரி செய்வதற்கு இந்த ஆதரவு வழங்க கிடைத்த சந்தர்ப்பத்தை முஸ்லிம் அரசியல்வாதிகள் சரியான வியூகம் வகுத்து பயன்படுத்தி இருக்கலாம். ஆனால் அந்த வியூகம் வகுக்கப்பட்டு பயன்படுத்தப்பட்டதா என்பதுதான் இங்கே நாங்கள் எழுப்புகின்ற கேள்வி. அப்படியானால் தைரியமாக சொல்லுங்கள், நீங்கள் அரசாங்கத்துடன் நடத்திய பேரம் என்ன? உங்களுக்கு தருவதாக சொல்லப்பட்டது எது? அமைச்சு பதவியா, பிரதி அமைச்சர் பதவியா, அல்லது கூட்டுத்தாபன தலைவர்கள், உங்களுக்கு தேவையானவர்களுக்கு தலைவர் பதவி, அவையெல்லாம் நிரப்பப்பட்டு விட்டன. இனி அதில் எதிலும் கையடிக்க முடியாது. இவற்றை எல்லாம் மீறி உங்களுக்கு தருவதாக சொல்லப்பட்டது என்ன? ஏன் இதை ஆதரித்தீர்கள்? அரசாங்கத்துடன் இப்பொழுது உங்களுக்கு எந்த நெருக்கம் ஏற்பட்டிருக்கின்றது?
நீங்கள் இந்த ஆதரவை வழங்கிய பிறகும் கூட முஸ்லிம் ஜனாசாக்கள் தொடர்ந்து எரிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதை உங்களால் நிறுத்த முடிந்ததா? இதுதான் அடுத்த கேள்வி. எனவே நீங்கள் எதற்காக வாக்களித்தீர்கள் என்பதை மக்களுக்கு தெளிவாக விளக்கமாக சொல்ல வேண்டிய ஒரு கடப்பாடும் பொறுப்பும் உங்களுக்கு இருக்கின்றது. தயவு செய்து அதை நிறைவேற்றுங்கள். அதைத்தான் உங்களிடமிருந்து மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்று நான் இங்கே மிகவும் ஆணித்தரமாக கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அடுத்து நான் உங்களோடு பேசவிருக்கின்ற தலைப்பு ஒரு பொறுப்பான ஊடகம் என்ற வகையில் இந்த newsnow.lkக்கும் அதில் இப்பொழுது ஒரு பொறுப்பான இடத்தை வகிக்கின்றவன் என்ற வகையில் ஒரு பொறுப்பான ஊடகவியலாளர் என்ற வகையிலும் இன்றைய நாட்டு நிலைமையில் மிகவும் அவதானமாக பேசப்பட்டு வருகின்ற விடயமான COVID-19 நோய் பரவல் தொடர்பாக சில வார்த்தைகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். COVID-19 நோய் பரவல் முன்னையதை போல் அல்ல, மிகவும் மோசமானது என்று பல்வேறு தரப்பினரும் உறுதி செய்திருக்கின்றார்கள். நாங்கள் முதலாம் கட்டத்தில் சந்தித்ததை போன்ற வைரஸ் அல்ல இந்த வைரஸ். இந்த வைரஸ் வீச்சு கூடியது, அதன் பரம்பல் வேகம் கூடியது, அது மற்றவர்களை தொற்றுகின்ற வேகம் கூடியது, அது மற்றவர்களை தாக்குகின்ற வேகம் கூடியது, மிகவும் மோசமானது, வீரியம் கூடியது, முன்னையதை விட விகாரம் அடைந்தது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். முன்னைய வைரஸை நோயல் கொரோனா என்று அவர்கள் அடையாளப்படுத்தினார்கள். ஆனால் இப்பொழுது பரவி கொண்டிருக்கின்ற வைரஸை ஸ்ரீ ஜயவர்தன பல்கலைக்கழகம், ஸ்ரீ ஜயவர்தனபுர பல்கலைக்கழகம் நடத்தியிருக்கின்ற ஆய்வின் பிரகாரம் சாஸ் NY2 என்று ஏதோ பெயரிட்டிருக்கிறார். சாஸ் NB12 இது ஒரு புதிய பெயர் அதற்கிட்டு இருக்கின்றார்கள். எனவே இது மிகவும் கொடூரமான ஒரு வைரஸாக வர்ணிக்கப்பட்டு வருகின்றது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், இந்த வைரஸ் தொற்றுள்ள ஒருவர் தும்மினார், அவருடைய ஒரு தும்மல் பில்லியன் கணக்கான வைரஸ் துணிக்கைகளை, மில்லியன் அல்ல பில்லியன் கணக்கான வைரஸ், கோடிக்கணக்கான வைரஸ் துணிக்கைகளை, பார்ட்டிகல்ஸ் என்று சொல்வார்கள், இந்த வைரஸ் பார்ட்டிகல்ஸ்களை வெளியிடக்கூடியதாக இருக்கும். அது வேறொரு நபரின் மீது தாவினாலோ தொட்டினாலோ அல்லது இவ்வாறான மேற்பரப்புகளில் அது தாவினாலோ அல்லது நாம் அன்றாடம் பாவிக்கின்ற பொருட்களிலோ எங்களுடைய கையில் இருக்கின்ற பொருட்களிலோ ஏதாவது பொருட்களிலோ தாவினாலோ அது மனித உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்பு மிக வேகமாக இருக்கின்றது. மனித உடல்களுக்குள் அது மூக்கு துவாரம் வழியாகவோ அல்லது தொண்டை வழியாகவோ பிரவேசித்தால் அது ஒரு இடத்தில் பதுங்கி, குறிப்பாக ஒரு இடத்தில் பதுங்கி பல்லாயிரக்கணக்காக பெருக்கெடுக்கும் வாய்ப்பு இருக்கின்றது. கடைசியில் அது சுவாசத்தை பாதித்து மனிதனுடைய உயிரையே பறித்துவிடக்கூடிய ஆபத்தான வைரஸாக இது இருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த வைரஸ் தாக்கத்திலிருந்து எம் அனைவரையும், இந்த நாட்டு மக்கள் அனைவரையும் எல்லாம் வல்ல இறைவன் காப்பாற்ற வேண்டும் என்ற பிரார்த்தனையை தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. முன்னரை போன்றன்றி கடந்த முதலாவது அலையை போல் அன்று இந்த இரண்டாவது வேவில், செகண்ட் வேவ் என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டாவது அலையில் வைத்தியர்கள் சிக்கியிருக்கின்றார்கள், பொது சுகாதார அதிகாரிகள் சிக்கியிருக்கின்றார்கள், போலீசார் சிக்கியிருக்கின்றார்கள், விசேட அதிரடி படையினர் சிக்கியிருக்கிறார்கள், இராணுவத்தினர் ஒரு சிலர் சிக்கியிருக்கிறார்கள். இவ்வாறு பல்வேறு தரப்பினரையும் இது பாதித்திருக்கின்றது. கடந்த காலத்தில், அதாவது முதலாவது அலையின் போது பாதுகாப்பாக இருந்த பல இடங்கள், குறிப்பாக வடக்கு கிழக்கு மாகாணங்கள் போன்ற பாதுகாப்பான இருந்த பல இடங்கள் கூட இப்போது இந்த இரண்டாவது அலையில் பாதிக்கப்பட்டு கொண்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய விடயம். இது ஒரு சமூக பரவலா அல்லது இன்னமும் கொத்தணி பரவலா என்பது அரசாங்க மட்டத்தில் பெரும் வாத பிரதிவாதங்களுக்கு உட்பட்டு கொண்டிருக்கின்றது. அது எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், கொத்தணி பரவலாக இருக்கட்டும் அல்லது சமூக பரவலாக இருக்கட்டும், பாதிக்கப்பட போவது நானும் நீங்களும் தான். எனவே எங்களுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். நாங்கள் உரிய சுகாதார வழிமுறைகளை பின்பற்றி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அடுத்தடுத்து மிகவும் கவலைக்குரிய விடயமாக முஸ்லிம்கள் மரணமடைந்து கொண்டிருக்கின்றார்கள். கடந்த 4 மரணங்கள் தொடர்ந்து முஸ்லிம்களின் மரணங்களாக பதிவாகி கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதில் பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்படுகின்றன. சாதாரண நோயாளிகள் கூட மரணத்துக்கு பின்னர் கோவிட் நோயாளிகளாக மாற்றப்பட்டு அவர்களுடைய ஜனாசாக்கள் அல்லது சடலங்கள் எரிக்கப்படுவதாக சொல்லப்படுகின்றது. எனவே இந்த விடயம் மிகவும் கவலைக்குரிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இது தொடர்பாக பேச வேண்டிய பொறுப்பு அரசியல்வாதிகளுக்கு இருக்கின்றது. கடந்த 6 மாதங்களாக இது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது ஒரு முடிவுக்கு வர வேண்டிய கட்டத்தை நெருங்கியும் கூட இன்னமும் இந்த முடிவும் எடுக்காமல் அவர்கள் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வர்த்தமானி அறிவித்தலை மாற்றுவது என்பது ஒரு ஜனாதிபதிக்கு ஒரு பெரிய விடயம் அல்ல. அதை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த சட்டத்தையே இரவோடு இரவாக மாற்றியவர்களுக்கு, எந்த விதமான எதிர்ப்புமின்றி மாற்றியவர்களுக்கு இந்த ஒரு அரசாங்க வர்த்தமானியை, கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷனை மாற்றுவது, அதில் தேவையான திருத்தங்களை கொண்டு வருவது ஒன்றும் பெரிய விடயம் அல்ல. ஆனால் அதற்கான அழுத்தங்கள் பிரயோகிக்க வேண்டும். நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி
20வது திருத்தத்தை ஆதரித்தவர்களுக்கு இப்பொழுது அதற்கான பொறுப்பு வந்திருக்கின்றது. உங்களுக்குரிய நேரம் வந்திருக்கின்றது. நீங்கள் ஒரு வகையிலாவது உங்களை நியாயப்படுத்தி காட்டுங்கள். இந்த ஜனாசாக்கள் எரிக்கப்படுவதை நிறுத்தி, இது முழுக்க முழுக்க ஜனாதிபதியின் கரங்களை வலுப்படுத்திய, உங்களால் வாக்குகளால் வலுப்படுத்தப்பட்ட ஜனாதிபதியின் கரங்களில் இருக்கின்ற விடயம். அவர் நினைத்தால் இன்று இந்த நிமிடமே அதை மாற்றி அமைக்கலாம். அந்த அளவுக்கு அவருக்கு இப்பொழுது அதிகாரங்கள் இருக்கின்றன. அந்த அதிகாரத்தை பிரயோகிக்க அவருக்கு வழிகாட்டுங்கள். அவரோடு ஒத்துழைத்து அதை முஸ்லிம் சமூகத்துக்கு செய்து கொடுங்கள். அதுவரை முஸ்லிம்கள் நாங்கள் அமைதியாகவும் பிரார்த்தனையோடும் இருப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம் கையேந்துவோம். அதை தவிர இப்பொழுது எங்களுக்கு வேறு எந்த வழியும் கிடையாது. முஸ்லிம்கள் எல்லோருக்குமே நல்ல மரணத்தையும் நல்ல மௌத்தையும் நல்ல அடக்கத்தையும் இறைவன் பாக்கியமாக்கி கொடுக்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் பிரார்த்திப்போம். தொடர்ந்தும் சுகாதார வழிமுறைகளை பேணி நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த நிகழ்ச்சி வாயிலாக உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நான் குறிப்பிட்டது போல் மிகவும் நெருக்கடியான ஒரு காலகட்டத்துக்குள் வீட்டுக்குள் இருந்து இந்த நிகழ்ச்சியை வழங்கியிருக்கின்றோம். தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள். எங்களுடைய நிகழ்ச்சியை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவர்களோடு ஷேர் பண்ணுங்கள், எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். இதன் அடுத்தடுத்த கட்டங்களை விருத்தி செய்வதற்கான திட்டங்கள் நிறைய வைத்திருக்கின்றோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அவற்றை செய்து கொள்ள முடியாமல் நாங்கள் சற்று தவித்து கொண்டிருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் எல்லாம் சரிவரும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றோம். நீங்களும் அந்த நம்பிக்கையோடு தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவளியுங்கள் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை இதோடு நிறைவு செய்து கொள்கின்றேன். வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.